எஸ்ஐஆர் பணியின் போது விடுபட்டவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக சென்னை மற்றும் நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைகிறார்கள். சென்னையில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாம் தொடர்பாக நேரடி தகவல்களை நம்முடைய செய்தியாளர் குணாவிடம் கேட்கலாம். குணசேகரன், தற்பொழுது என்னென்ன ஆவணங்களை மக்கள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க? அதுபோல உறவினர் பெயர் இல்லாதவர்கள் அவர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்களா? அது பற்றிய தகவல் இருக்கா? வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான பெயர் சேர்த்தல் மற்றும் அதேபோன்று முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்த பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த சிறப்பு முகாம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக சென்னையில் 4000 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த எஸ்ஐஆர் அந்த படிவம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டின் பொழுது சென்னையில் மட்டும் 97,000 பேர் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்த 97 லட்சம் பேர் பெயர்கள் என்பது நீக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அவர்களுடைய பெயர்கள் மீண்டும் சேர்க்க வேண்டும் அல்லது ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர் பட்டியலில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் படிவம் 8 சமர்ப்பித்து அதில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்களை பூர்த்தி செய்து வழங்கிய பின்னர் தங்களது திருத்தங்கள், அதாவது பெயரில் ஏதேனும் திருத்தமோ அல்லது முகவரி மாற்றமோ ஏதேனும் இருந்தால் அந்த படிவம் 8 வழங்கி அந்த மாற்றத்தினை செய்து கொள்ளலாம் எனவும், அதே போல புதிதாக 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களாக இருந்தால் அவர்களுக்கு படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்கி தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்குண்டான சிறப்பு முகாம் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு முகாம் இன்று காலை 10 மணி முதல் மாலை வரைக்கும், அதே போன்று நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் என 2 தினங்களும் நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி முதல் வாரம் சனி ஞாயிறு 3 மற்றும் 4ஆம் தேதி இதே போல சிறப்பு முகாம்களும் நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தால் சேர்க்கவும், அதே போன்று புதிய வாக்காளர் பட்டியலை புதிய வாக்காளர்களாக சேர்ப்பதற்கும் பெயர் மற்றும் முகவரி மாற்றத்திற்காகவும் இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. இதன் மூலமாக தங்களது பகுதியில் இருக்கக்கூடிய எந்த வாக்குச்சாவடி மையங்களில் நாம் வாக்கு செலுத்துகிறோமோ அதே வாக்குச்சாவடியில் தான் இந்த சிறப்பு முகாம்களில் தங்களது பெயர்கள் இருக்கின்றன. அந்த முகாமுக்கு வருகை தந்து தங்களது பெயர்கள் திருத்தவோ சேர்க்கவோ என்ன நமக்கு தேவையோ அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலாக இருந்து வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் முகாம்கள் குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை எத்தனை வாக்குச்சாவடிகளில் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற்று வருகிறது? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி இந்த எஸ்ஐஆர் பட்டியல் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலானது தொடங்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இந்த பணிகளில் ஏராளமான குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் அளித்து வந்த நிலையில் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், அந்த காணாமல் போனவர்கள் என பல்வேறு வகையிலான மக்களை இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்படுவதாக பல்வேறு தகவல்கள் வெளியானது. அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட நிலையிலே நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக 2,14,957 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு அதிர்ச்சியான தகவலை அளித்தது. அதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் 2 நாட்கள், அதாவது சனி ஞாயிறு இந்த தினங்களிலே 2 நாட்கள் தமிழகம் முழுவதுமே வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் அந்த பல்வேறு அந்த பணிகளால் பாதிக்கப்பட்டவர்களை சேர்க்கும் பணியானது தொடங்கியது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இன்று காலை முதலே இந்த சிறப்பு பணியானது 1678 சிறப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த நெல்லை சாலை தெரு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி முகாமிலே தற்பொழுது நின்று கொண்டிருக்கும். இந்த பகுதியிலே வந்திருக்கக்கூடிய மக்கள் புகாராக என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாக்காளர் பட்டியல் அதாவது அந்த பிஎல்ஓக்கள் கேட்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் கொடுத்த போதிலுமே தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலே மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர் தன்னுடைய வாக்காளர் பட்டியலிலே ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலில் தன்னுடைய பெயருக்கு பதிலாக தந்தை பெயரும் மனைவி பெயருக்கு பதிலாக அவருடைய கணவர் பெயரும் ஆங்கிலத்தில் இருப்பதாகவும் அதை சரி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடத்தில் இந்த கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த வாக்காளர் பட்டியலில் ஆன்லைனில் உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த மாதிரி எப்படி இருக்கு? என்ன? என் பேர் ராஜசேகரன். சரி. முதற் பெயர் ராஜசேகரன். அது தமிழில் கரெக்டாக இருக்குது. அதே இது இங்கிலீஷில் எங்கள் அப்பா பேர் நீலகண்டன். இங்கிலீஷில் நீலகண்டன் இருக்குது. அது மாதிரி உறவினர் பேர் எங்கள் அப்பா பேர் நீலகண்டன். தமிழில் கரெக்டாக இருக்குது. இங்கிலீஷில் என்னோடய தாத்தா பேர் வெங்கட சுப்ரமணியன்ட்டு இருக்குது. ஸோ ஒரே உறவினர் பேர் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் மாறி மாறி இருக்குது. அதுதான் பிரச்சனை. முகாமுக்கு வந்துடும்.
இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த தம்பதியினுடைய மனைவியின் பெயருக்கு பதிலாக அவருடைய கணவர் பெயர் ஆங்கிலத்தில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் கேட்கலாம், இது எந்த மாதிரி ஒரு விவரங்கள்லாம் நீங்கள் வாக்காளர் பட்டியல் இங்கே பிஎல்ஓஸ் வீட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, அதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், நாங்கள் கொடுக்கும்போது எல்லா ஃபார்மும் ஒன்று போல தான் கொடுத்தோம். உங்களுக்கு தமிழும் இங்கிலீஷும் ஒரே ஆளுக்கு மாறுறது அது எப்படி இதாக இருக்க முடியும்? அதனால் அதை திருத்தம் கேட்டு வந்திருக்கோம் சார். உறவினர் பெயரும் அதே மாதிரி தான். தமிழில் ஒரு பெயர் இருக்குது, இங்கிலீஷில் ஒரு பெயர் இருக்குது. இப்போ ராஜசேகரன் தான் கணவர் முறை, அதனால உறவினர் முறையில் ராஜசேகரன் கொடுத்துருக்கோம். தமிழில் ராஜசேகரன் இருக்குது, இங்கிலீஷில் வேறு பேர் இருக்குது சார். நீங்கள் அவங்க வாக்காளர் பட்டியலில் பிஎல்ஓஸ் வீட்டில் கேட்டாங்களா? அவங்க கேட்ட விவரம்லாம் கொடுத்தீங்களா? நாங்கள் இந்த பூத்துக்கு தான் கொடுத்தோம் சார். எங்களுக்கு அன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் இருக்கிறது பெருமாள்புரம், அதனால் நாங்கள் வண்ணார்பேட்டையில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோங்கிறனால ஓட்டர் கார்டு இன்னும் சேஞ்ச் பண்ணலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.